ஒரு வீட்டை வாங்குவதாக அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு நீங்க பின் வாங்கினால் அது வெறும் ஒப்பந்த மீறல். ஆனா காதலித்து திருமணம் செய்வதாக கூறிவிட்டு பிறகு உறவு முறிந்தால் அது உங்களை 10 ஆண்டுகள் சிறையில் தள்ளும் கிரிமினல் குற்றமா மாறுமா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு உங்களுக்காக 2025ஆம் ஆண்டின் உச்ச நீதிமன்ற முக்கிய வழக்கான ஜஸ்பால் சிங் கௌரல் எதிர் டெல்லி அரசு, அதாவது ஜஸ்பால் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி, இந்த வழக்கின் பின்னணியை தான் நாம உடைக்க போறோம். இது வெறும் சட்டப்புத்தகம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல. மனித உணர்ச்சிகள், முக்கியமாக ஒரு உறவில் சம்மதம், அதாவது கன்சென்ட் என்பதை சட்டம் எப்படி வரையறுக்கிறது என்பதற்கான நேரடி உதாரணம் இந்த வழக்கு. ஆமாம். இதோட பின்னணியை பாத்தீங்கன்னா 2016ல ஏற்கனவே திருமணமான இருவருக்குள் பழைய காதல் மீண்டும் மலர்கிறது. ஓ, 2 பேருமே மேரீட் இல்லையா? கரெக்ட். தான் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அவளை திருமணம் செய்வதாகவும் அவளது 2 குழந்தைகளையும் பார்த்துக் கொள்வதாகவும் அந்த ஆண் உறுதியளிக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்பி அந்த பெண் 2019ல தன் கணவரை விவாகரத்து செய்கிறார். இது ஒரு சாதாரண முடிவில்லை. கண்டிப்பா இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆண் அவரோடு 25 நாட்கள் தங்கி இருக்கிறார். அப்போ ஜாஸ் அப்படின்னு தன் பேரின் முதல் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு மாங்கல்யத்தையும் வாங்கி தருகிறார். சரி, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்திருக்கு. அங்கதான் பிரச்சனை. 2021ல உறவு முறியுது. உடனே அந்த பெண் அவர் மீது IPC 376, அதாவது பாலியல் வன்கொடுமை, மற்றும் 506 மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர்கிறார். ஒரு நிமிஷம், அந்த பெண் அவருக்காக தன் திருமண வாழ்க்கையே அழுத்துக் கொண்டார் அல்லவா? ஆமா. அப்படியென்றால் அந்த ஆணின் வாக்குறுதி அப்பட்டமான ஏமாற்று வேலைதானே. அப்படி ஏமாற்றி பெறப்பட்ட அவளது சம்மதம் சட்டப்படி செல்லாதது ஆகாதா? இங்கதான் வழக்கு சுவாரஸ்யமா ஆகுது. விசாரணை நீதிமன்றம் ஆரம்பத்திலேயே முகாந்திரம் இல்லேன்னு குற்றச்சாட்டுகளை ரத்து செய்து அவரை விடுவித்தது. ஆனா டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை மாற்றி மறுபடியும் அவர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிட்டது. அப்படியா? அந்த முரண்பாடுதான் உச்ச நீதிமன்றம் வர வழக்க கொண்டு போனதா? எக்ஸாக்ட்லி. உச்சநீதிமன்றம் இதை எப்படி அணுகியது அப்படிங்கிறது தான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. சட்டம் பொய்யான வாக்குறுதிக்கும் மீறப்பட்ட வாக்குறுதிக்கும் ஒரு தெளிவான கோட்டை வரைகிறது. அதாவது ஃபால்ஸ் ப்ராமிஸ் அண்ட் பிரீச் ஆஃப் ப்ராமிஸ். கரெக்ட். பொய்யான வாக்குறுதி அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே திருமணம் செய்யும் எண்ணம் சிறிதும் இல்லாமல் வெறும் இச்சைக்காக மட்டுமே பொய் சொல்லி ஏமாற்றுவது. ஆனா மீறப்பட்ட வாக்குறுதி அப்படின்னா அது ஆரம்பத்தில் உண்மையான நோக்கம் இருந்து பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையாலோ இல்ல கருத்து வேறுபாட்டாலோ முறிந்து போவது. அப்போ ஆரம்பத்துல அவருக்கு உண்மையான நோக்கம் இருந்தது அப்படிங்கறத சட்டம் எப்படி நம்பும்? வெறும் வார்த்தையை வச்சு முடிவு பண்ண முடியுமா? முடியாது. அங்கதான் நம் மாங்கல்யம் முக்கிய சாட்சியாக மாறுது. அவர் மாங்கல்யம் வாங்கி தந்தது, அவரோடு தங்கியிருந்தது எல்லாமே ஆரம்ப காலத்துல அவருக்கு இருந்த உண்மையான நோக்கத்திற்கான உறுதியான ஆதாரங்கள்னு உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. ஓஹோ, அந்த மாங்கல்யம் தான் இதுல க்ரூஷியல் எவிடன்ஸ். சரி, நோக்கத்தை ஒப்புக்கொள்வோம். ஆனா 5 வருஷம் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியென்றால் அந்த பெண் இத்தனை காலம் ஏமாற்றப்பட்டதாகவே சட்டம் கருதாதா? இல்ல. இங்கதான் நயீம் அகமது வழக்கின் தீர்ப்பை நீதிமன்றம் மேற்கோள் காட்டியது. ஒரு முதிர்ச்சியான, ஏற்கனவே திருமணமான பெண் 5 ஆண்டுகள் ஒருவருடன் உறவில் இருக்கிறார்னா அந்த 5 வருஷமும் அவர் ஏமாற்றப்பட்டார்னு சொல்ல முடியாது, ரைட்? நாளும் அவர் தவறான புரிதலில், அதாவது மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ல இருந்தாருன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு நீண்ட கால உறவில் யதார்த்தம் என்ன என்பது இருவருக்குமே தெரிஞ்சிருக்கும். புரிகிறது. அதாவது நீண்டகால உறவுகளில் சம்மதம் என்பது வெறும் குருட்டுத்தனமான நம்பிக்கையாக இருக்க முடியாது. அதேதான். சம்மதம் என்பது அந்த புரிதலின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுதான் என்பதை சட்டம் தெளிவுபடுத்துகிறது. சரி, இந்த வழக்குல நீதிமன்ற நடைமுறைகள் குறித்தும் ஒரு பெரிய விவாதம் நடந்தது. உயர் நீதிமன்றம் எங்கு தவறு செய்தது? குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது CRPC பிரிவு 227 கீழ் ஒரு வழக்கை எப்படி அணுக வேண்டும்னு உச்சநீதிமன்றம் நினைவூட்டியது. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் ஆரம்ப கட்டத்துல நீதிபதிகள் ஆதாரங்களை மேலோட்டமாக பார்த்து இதில் முகாந்தரம் இருக்கிறதா என்று மட்டுமே பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு எல்லா சாட்சிகளையும் துருவி துருவி ஆராய்ந்து ஒரு மினி விசாரணை நடத்தக்கூடாது இல்லையா? கரெக்ட். உயர் நீதிமன்றம் இந்த எல்லையை மீறி அந்த மினி ட்ரையலை நடத்தித்தான் தவறு செய்ததுன்னு உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இந்த வழக்கை முழுமையாக ரத்து செய்தது. வாவ், இது ஒரு முக்கியமான பாடம். இதிலிருந்து பொதுமக்களுக்கான செய்தி என்னவென்றால், ஒரு காதல் தோல்வியடைந்தால், இதயம் உடைந்தால் அது கிரிமினல் குற்றம் அல்ல. 100% உண்மை. சட்டம் என்பது
தோல்வியடைந்த உறவுகளுக்காக பழிவாங்கும் கருவி அல்ல. கண்டிப்பா. வழக்கறிஞர்களுக்கும் இதுல ஒரு பாடம் இருக்கு. இது போன்ற வழக்குகளில் மீறப்பட்ட வாக்குறுதிக்கும் பொய்யான வாக்குறுதிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆரம்பகால நோக்கத்தை வைத்து நிரூபிப்பதுதான் மிக முக்கியம். ஆமா. தொடக்கத்துல நாம பேசியது போல வீட்டை வாங்க பின்வாங்குவது எப்படி வெறும் ஒப்பந்த மீறலோ அதுபோலவே சில நேரங்களில் உறவுகள் முறிவதும் ஒரு துரதிர்ஷ்டமான நிகழ்வுதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. முடிப்பதற்கு முன் நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்க்க ஒரு கேள்வி. ஒரு உறவில் ஆரம்பகால உண்மையான நோக்கம் சட்டத்தில் இவ்வளவு முக்கியம் என்றால், பல ஆண்டுகளுக்கு முன் ஒருவரின் அடிமனதில் இருந்த அந்த நோக்கத்தை இன்று நீதிமன்றத்தில் எந்த ஒரு சந்தேகமுமின்றி எப்படி முழுமையாக நிரூபிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசலை இதோடு முடித்துக் கொள்கிறோம். அடுத்த அலசலில் சந்திப்போம்.